வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் டே டு டே சேனல் சார்பாக தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான தமிழ் புத்தாண்டு ராசி பலனை பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் பேக் டே டு டே சேனல் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வாங்க இன்ட்ரோவில் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். 2026 மிக முக்கியமான நாளானது தற்போது வந்துட்டுருக்கு. ஸோ அதனுடைய நேரமானது நெருங்கிடுச்சு. ஸோ ஏப்ரல் மாதத்தில் 14ஆம் தேதி தமிழ் வருட பிறப்பானது இருக்குது. இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் மாற்றமானது ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய மாற்றத்தை இன்னைக்கு இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாற்றங்கிறத தெரிஞ்சுக்குங்க. சிவன்மலை உத்தரவில் எப்படி உத்தரவு பொருள் சமுதாயத்தில் தாக்கங்களை ஏற்படுத்துமோ அதுபோல கிரக மாற்றங்களும் தாக்குதல் ஏற்படுத்தும். ஸோ சித்திரை மாதம் பிறக்கக்கூடிய அன்னைக்கு தமிழ் வருடமானது இருக்கு. அன்னைக்கு கிரக மாற்றமானது பெருசாக இருக்கு. அதனால ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த பலன்லாம் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கான தமிழ் வருட பலனை இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. முதல்ல தமிழ் வருட பிறக்கிறத டீட்டெயில்டாக சொல்லிடுறேன். அந்த நாளில் என்ன செய்யணுங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். சித்திரை மாதம் பிறக்கக்கூடிய முதல் நாள் தான் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுறோம். ஸோ இந்த 2026 ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கு தமிழ் புத்தாண்டு கொண்டாடப்பட இருக்கு. இந்த நாள் நம்மளுடைய தமிழர்களுடைய பாரம்பரிய புத்தாண்டு நாளாக கொண்டாடப்பட இருக்கு. நம்ம தமிழ் மரபுகளை பேணி வளர்க்கக்கூடிய இந்த நாளில் நமது பண்பாட்டு வேர்களை வலுப்படுத்தி கொள்ளணும். இந்த நாளில் இயற்கையும் ஒரு புதிய தொடக்கத்தை அறிவிக்குது. உதாரணத்துக்கு மரங்களில் பூக்கள் பூக்கிறது, இலைகள் துளிக்கிறது, விவசாயிகள் புதிய விதைகளை விதைக்கிறது. இந்த மாதிரிலாம் இந்த நாளில் செய்யப்படும். இந்த நாளில் அறிவியல் ரீதியாக சூரியன் மேசராசியில் பிரவேசிப்பார். இதனால் இந்த நாள் மேசராசி தொடக்க நாளாகவும் அழைக்கப்படுது. தமிழ்நாட்டில் இந்த நாளை பலவிதமாக கொண்டாடப்படும். நாமளும் இந்த டைம் வீடுகளை நன்கு சுத்தம் செய்யணும், கோலம் போடணும், மாயில தோரணம் கட்டணும். இதெல்லாம் வீட்டு வாசலில் செய்து மஞ்சள் குங்குமம் அரிசி மாவால் கோலெல்லாம் போட்டு நம்ம வரவேற்பு வாசலை சூப்பராக அமைக்கணும். அப்புறம் புதிய உடைகளை அணிந்து கொள்ளும். குழந்தைகளுக்கும் புதிய உடைகள் வாங்கி தரணும். முதியவர்களை இந்த நாளில் வணங்கி ஆசீர்வாதம் பெறணும். அதோடு நெல்லரிசி, பழங்கள், வெல்லம், தேன் ஆகியவற்றை சேர்த்து நைவேத்தியம் செய்யணும். இதோடு விசிறி, கண்ணாடி, பூக்கள், பழங்கள், நகைகள் ஆகியவற்றை நாம் ஒரு கனி மாதிரி ரெடி பண்ணி அந்த அலங்காரத்தை செய்து அந்த கனியை முதல்ல கடவுளுக்கு சமர்ப்பணம் பண்ணி பின்னர் நம்ம குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே பார்க்கணும். இந்த நாளில் அப்புறம் பாரம்பரிய உணவுகளான மாங்காய் பச்சடி, நீர்மோர், புளிப்பு, இனிப்பு, உப்பு, கசப்பு, காரம், துவர்ப்பு ஆகிய அறுசுவை கலந்த உணவுகளை தயார் பண்ணும். இந்த அறுசுவை உணவுகள் வாழ்க்கையில் வரக்கூடிய ஏற்றிறக்கங்களை அங்கீகரிப்பதை குறிக்குது. அதனால் இதை தயார் பண்ணும். அப்புறம் தமிழ் இலக்கியங்களை இந்த நாளில் படிக்கணும். இல்லைனா புதிய புத்தகங்களை இந்த நாளில் வாங்கணும். கோவிலுக்கு இந்த நாளில் சென்று வழிபாடு செய்யணும். அப்புறம் தானம் செய்யணும். ஏழைகளுக்கு உணவு வழங்கணும். இதோடு உறவினர்கள், நண்பர்களை சந்தித்து இந்த நாளில் புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறணும். இந்த நாளில் எதை முதல்ல பார்க்கிறோமோ அது அந்த ஆண்டு முழுவதும் நமக்கு நன்மை தரும்னு சொல்லப்படும். அதனால் காலை எழுந்ததும் தாய் தந்தையரை வணங்கி ஆசீர்வாதம் பெறுங்க. பின்னர் இறைவனை வழிபாடு செய்யுங்க. நல்ல விஷயங்களை முதல்ல பார்க்க முயற்சி பண்ணுங்க. இந்த நாளில் புதிய முயற்சிகளை தொடங்குங்க. புதிய வியாபாரம், புதிய வேலை, புதிய வீடு ஆகிய புதிய காரியங்களுக்கு இந்த நாள் சிறந்ததாக கருதப்படுது. ஸோ அதனால் இந்த நாளில் முழுசாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இந்த நாளை முழுசாக பயன்படுத்திக்கணும். ஸோ இப்பேற்பட்ட இந்த நாளில் உங்களுக்கு இன்னொரு முக்கியமானது என்னன்னா, நீங்கள் பரிகாரங்கள் நான் சொன்னதை பண்ணுறதை விட இன்னொன்று உங்களுக்கு பலன்களை தெரிஞ்சு இனி இந்த ஆண்டு முழுக்க நடந்துக்கணும். ஸோ 2026 தமிழ் புத்தாண்டு ராசி பலன் உங்கள் ராசிக்கு பார்க்கலாமா? வாங்க. நிம்மதியை விரும்பக்கூடிய ரிஷப ராசினருக்கு 2026 தமிழ் புத்தாண்டு வெற்றி மேல் வெற்றி சேரக்கூடிய வருடமாக அமைவதற்கு ஃபஸ்ட்டு நான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். ஸோ எந்த ஒரு செயல்லையுமே வேகமானது இருக்கோ, நேரத்திற்கு நல்ல சாப்பாடு, ஆரோக்கியத்தை காப்பாற்றக்கூடிய வகையில் ஓய்வு, நிம்மதியான தூக்கம், சந்தோஷமான வாழ்க்கை என நிம்மதியாக இருப்பீங்க. அப்புறம் 10ல் ஒரு பாவி இருக்க வேண்டும் என்பது ஜோதிட பழமொழி. இந்த 2026 தமிழ் ஆண்டு 10வது இடத்துல ராகு பகவான் இருக்கிறார்.
ஸோ தொழில் முன்னேற்றமான பலன்களை எதிர்பார்க்கலாம். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருப்பவர்கள் சாதனைகள் பாராட்டப்படும். இதுவரை தடை தாமதத்தை ஏற்படுத்திய அனைத்து முயற்சிகளும் இப்போ உங்களுக்கு சாதகமாகும். ஸோ இனி நீங்கள் கவலைப்படாமல் புதிய முயற்சிகளில் இறங்கலாம். ஆண்டுடைய துவக்கத்தில் தானம் அப்புறம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் 2026 ஜூன் 2 முதல் வெற்றி ஸ்தானத்திற்கு செல்ல போகிறார். குரு பகவான் தானோ வாக்குஸ்தானத்தில் சஞ்சரித்து 5 மாத காலம் திட்டமிட்டு செயல்பட்டால் பெரிய தொகையை சம்பாதிக்க முடியும். நீங்கள் விரும்பிய இடப்பயிற்சி கூட நடக்கும். ஊர் மாற்றம், வேலை மாற்றம், பதவி மாற்றம் இதெல்லாம் வரலாம். தொழிலில் கடந்த காலங்களில் நிலவிய நெருக்கடிகள் குறைந்து படிப்படியாக முன்னேற்றங்கிறது உங்களுக்கு உண்டாகும். சஸ்திர சொத்துக்களில் முதலீடு செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதோடு தாயையும் தாய் வழி உறவுகளையும் அனுசரித்து செல்ல வேண்டும். அடமான நகைகள் சொத்துக்களை மீட்கக்கூடிய அமைப்பு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் உடன் பிறந்தவர்களால் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மறையோ. கற்ற கல்வி பலன் தரும். நிரந்தர வேலையும் உங்களுக்கு கிடைக்கும். முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருந்தால் பிறர் மதித்திடக்கூடிய உயர்வான நிலையை நீங்கள் ஈஸியாக அடைய முடியும். ஆரோக்கியத்திலையும் தனி கவனம் செலுத்தினால் மருத்துவ செலவு குறையும். கண், பல், முகம் போன்றவற்றில் அறுவை சிகிச்சை செய்ய உகந்த ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி அறுவை சிகிச்சை செய்யணும்னா தாராளமாக செய்து கொள்ளலாம். திருமணத்திற்கான முயற்சிகள்லாம் சாதகமாகவே இருக்குது. பெரிய எதிர்பார்ப்பை குறைத்தால் 2026 தமிழ் புத்தாண்டில் திருமணம் கூட உங்களுக்கு நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ குருவுடைய அமைப்பினால இந்த மாதிரியான பலன்கள்லாம் உங்களுக்கு தமிழ் வருடம் கிடைக்க போதுங்க. நெக்ஸ்ட் உங்கள் ராசிக்கு ஆண்டு முழுவதும் சனி பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பார். உழைப்பிற்கான பலன் கிடைக்கும். சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. கமிஷன் ஏஜென்சி, கண்ட்ராக்டர், பங்கு சந்தை போன்ற துறையில் இருப்பவர்களுக்கு அதிர்ஷ்டமான லாபகரமான பலன் கிடைக்கும். பொதுவாக சனி பகவான் ராகு கேதுவோ 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு வரும்போது சுய தொழில் பற்றிய ஆர்வம் அதிகம் இருக்கும். தற்போது லாபஸ்தானத்தில் சனி பகவான் நிற்பதால் பலருக்கும் உங்கள் ராசிக்கு சுய தொழில் ஆர்வமானது உதயமாகும். அடுத்து சனி பயிற்சியாகி மேச ராசிக்கு வந்தவுடன் உங்களுக்கு 7.5 சனியும் ஆரம்பமாகும். உங்கள் சுய ஜாதக ரீதியான தசபுத்தி சாதகமாக இருக்கிறதுனால இப்போது புதிய தொழில் தொடங்கலாம். தசபுத்திக்கு சாதகமற்றவர்கள் இருப்பதை காப்பாற்றிக் கொள்வது நல்லது. அதாவது உங்கள் தசபுத்தியை பார்த்து நீங்கள் செயல் பண்ணுங்கிறத சொல்ல வர. நடக்கக்கூடிய தசபுத்திகளே ஒருவருக்கு வாழ்வின் பலன்களை நிர்ணயிப்பதால் பெரிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு முன்பு உங்கள் தசபுத்திக்கு என்னங்கிறத சிந்தித்து செயல்படுவது நல்லது. அதே நேரத்தில் முதலீடு இல்லாத சுய தொழில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஸோ முதலீடு இல்லாத சுய தொழிலை தாராளமாக நீங்கள் மேற்கொள்ளலாம். அப்புறம் ஆண்டுடைய துவக்கத்தில் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் கேதுவோ 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் ராகு பகவானும் நின்று பலன் தருவார். கரெக்டாக 5/12/2026 அன்னைக்கு கேது பகவான் 3ஆம் இடமான வெற்றி ஸ்தானத்திற்கும் ராகு பகவான் 9ஆம் இடமான பாகிஸ்தானத்திற்கும் செல்கிறார். பொதுவாக 4-10 இடங்களில் ராகு கேதுகள் சஞ்சரிக்கக்கூடிய காலம் லக்னத்திற்கு 7ஆம் இடத்திற்கு பாதிப்பு ஏற்படும். ஸோ அதனால் இந்த வருடம் பிறந்த காலகட்டங்கள் திருமணத்திற்கு வரன் தேடுபவர்கள் மிகுந்த கவனத்தோடு தேட வேண்டும். தவறான வரனை நம்பி பின்னால் வருத்தப்படக்கூடாது. அதே போல் நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள், வாடிக்கையாளர்கள், வாழ்க்கை துணையோடு எந்தவித கருத்து வேறுபாடு வைத்து கொள்ளக்கூடாது. குறிப்பாக தாயின் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. சிலர்லாம் தாய் வழி உறவுகளோடு தேவையற்ற பகைமையை ஏற்படுத்தி கொள்வீங்க. புதிய சொத்துக்களை வாங்கும் போதும் சரி, விற்கும் போதும் சரி, அனுபவஸ்தர்களுடைய ஆலோசனை கேட்பது நல்லது. சிலர்லாம் தவறான விலை நிர்ணயம் செய்து விடுவீங்க. உதாரணமாக ஒருவர் வாங்கக்கூடிய சொத்தின் மதிப்பு 5 லட்சம் என்றால் 6 லட்சத்துக்கு வாங்குவீங்க. அதே நேரத்தில் ஒருவர் விற்கக்கூடிய சொத்தின் மதிப்பு 5 லட்சம் என்றால் 4 லட்சத்துக்கு விற்பீங்க. இழப்பு எந்த விதத்தில் வேண்டுமானாலும் ஏற்படலாம். ஸோ அதனால் சாதக பாதகம் அறிந்து செயல்பட வேண்டும். உங்கள் ராசிக்கு இதெல்லாம் தாங்க பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப தமிழ் வருடத்தில் நடந்து பயன் பெறுங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் ரிஷப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா தமிழ் புத்தாண்டு 2026க்கான ராசி பலனை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும்.
ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.